வணக்கம். ஹாப்பி டு மீட் யூ அகைன். மணி மேனேஜ்மெண்ட், பண மேலாண்மை ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சப்ஜெக்ட்ங்க. நம்மளோட எஜுகேஷனில் இல்லைங்க ஃப்ரெண்ட். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, திஸ் இஸ் பார்ட் 2ங்க. என்ன நோட் பண்ணணும்னா, உங்களோட ஸ்பெண்டிங்ஸை நோட் பண்ணுங்க. நீங்க நிறைய செலவு பண்ணுங்க, பட் வேல்யூபிள் திங் அதுக்காக செலவு பண்ணுங்க. வேல்யூபிளான விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள், இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்கன்னா ஒர்த்லெஸ் பாலிசி சீப்பாக கிடைக்குதுன்னு எடுக்காதீங்க. ஜென்ரலாக ஹியூமனோட மைண்ட் செட், ஆஃபர் கொடுக்குறாங்க, ஆஃபர் இஸ் சூப்பருங்க. மணி மேனேஜ்மெண்ட்ல ஆஃபர் இஸ் பெஸ்ட்டுங்க. அதே சமயம் அந்த பாலிசி குவாலிட்டியான பாலிசியான்னு செக் பண்ணுங்க. எந்த ஒரு பொருளையும் குவாலிட்டி செக் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் இல்லைங்க. ஸோ நீங்கள் தான் அவேராக இருக்கணும். ஒரு கன்சியூமராக நீங்கள் அவேராக இருக்கணும். இந்த பொருள் நம்ம ஒரு தடவை வாங்கினா எவ்வளோ லைஃப் வரும், குவாலிட்டி இல்லாத பொருளை ஒரு தடவை வாங்கினா எவ்வளோ லைஃப் வரும், அதனால எதுக்கு பெஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவேர்னஸோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய செலவு பண்ணுங்க. எப்படின்னா, பாம் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலோ உங்களுக்கு ஹெல்த்துக்கு ஓகேவான்னு பாருங்க. இல்லைன்னா செக் என்ன போங்க. இந்த மாதிரி உங்களோட ஹெல்த்தில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. மோஸ்ட்லி நம்ம அதுதான் செய்கிறோங்க. ஹெல்த்தில் காம்ப்ரமைஸ் ஆகுறோம், அதே சமயம் வெல்த்லேயும் காம்ப்ரமைஸ் ஆகுறோம். சீப் அப்படிங்கிற பேரில் அல்லது ரேட் குறைவாக கிடைக்குதுங்கிற பேரில் ஒரு இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் ஆகுறோங்க, குவாலிட்டியில். ஸோ அது தப்புங்க. இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிதாங்க. பெஸ்ட் பாலிசி தான் வச்சுருக்கணும் நீங்கள். அதுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நம்ம எதுக்காக ஓடுறோன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த்துங்க, நம்மளோட ஹெல்த்துங்க, இதுக்காக தான் ஓடுறோம். ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதே மாதிரி தாங்க. குவாலிட்டியானதான் நீங்கள் எடுத்துக்கணும். எங்கெல்லாம் மிச்சம் முடிக்கிறோம், சரியான ஸ்பெண்டிங்ஸ், இதை குறைக்கலாம் அதை குறைக்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோங்க. ஃபுட் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோங்க. நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், அது சீப்பாக கிடைக்குதுங்கணும், அல்லது பேக்டு ஐட்டம் ஹெல்த்துக்கு ஓகேவா அப்படின்னு செக் பண்ணாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோங்க. இதெல்லாம் தான் நம்மளோட பணத்தை சாப்பிடுதுங்க. இது மறைமுகமாக உங்களோட ஏர்னிங்ஸ்லேருந்து 10% சாப்பிடுதுங்க. நீங்கள் செய்கிற இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை உங்களோட நோட்டில் நோட் பண்ணுவீங்க. நம்ம அடுத்து வர்ற கன்சிஸ்டன்ட் வீடியோஸில் சீரீஸில் பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ 5 மினிட்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு இந்த கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட எஜுகேஷனை விட பெஸ்ட் எஜுகேஷன் தமிழ் இனத்துக்காக கொடுப்புங்க. இது நம்மகிட்ட இருந்துச்சு, ஆல்ரெடி தமிழ் இனத்தில் இருந்துச்சுங்க. மரபு சார்ந்த விஷயங்க இது. இடையில கார்ப்பரேட்னால மறைக்கப்பட்டதுங்க. ஸோ நீங்கள் கண் கவர்ற விஷயத்த கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அது நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அந்த ஸ்பெண்டிங்ஸை பாருங்க. நிறைய செலவு பண்ணுங்கன்னு சொல்றது எதுக்காக தெரியுங்களா? ஒரு பொருள் வாங்குறது அதனுடைய லைஃப் டைமை பேஸ் பண்ணி வாங்குங்க. ஒரு 10 தடவை லைஃப் கம்மியாக இருக்கிற பொருள் ஆஃபரில் கிடைக்குதுனோ சீப்பாக இருக்குனோ வாங்கிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் பாம் ஆயில் சொன்னேங்க, அந்த மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் எடுத்துக்கங்க. ஒரு பர்ச்சேஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்கணும்னு லிஸ்ட் பண்ணிட்டு, இதுதான் நம்ம வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வண்டியை தள்ளிட்டு போகிறோம், வண்டி வழியாக ஃபில் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு தயவு செஞ்சு போகாதீங்க. அந்த ஸ்பெண்டிங்ஸ் தப்புங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையானதை லிஸ்ட் பண்ணுங்க. இன்னும் வர்ற சீரியஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. பட் எண்ட் ஆஃப் த சீரியஸ் உங்களை நான் உயர்த்திட்டேன்னு கான்ஃபிடென்ட்டோடு இருப்பேன். உங்களோட கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். அதே சமயம் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரையாவது லிஃப்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டடி யாரையாவது லிஃப்ட் பண்ணுங்க.
அதே சமயம் ஷேர் எதிர்பார்க்குறேங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால அவங்களும் உயருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தங்க. அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணியிருந்தாலும் உங்கள் மேலே அக்கறையாக இருக்காங்கன்னு அர்த்தங்க. ஸோ ஸ்பெண்டிங்ஸ் இஸ் மஸ்ட்டுங்க. சேவிங்ஸ், ஸ்பெண்டிங்ஸ் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. அதில் ஸ்பெண்டிங்ஸ் ஆஃப்டர் சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 3 சேவிங்ஸ் தாங்க. ஸ்பெண்டிங்ஸ் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு ஸ்பெண்டிங்கும் கேல்குலேட் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள், உங்கள் குழந்தைக்கு ஒரு பேக் வாங்குறீங்க அல்லது உங்களுக்கு ஒரு லஞ்ச் பேக் வாங்குறீங்க. ஒரு பிராண்டோட ஐட்டம் இருக்கு. அந்த பிராண்டட் ஐட்டத்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஒரு ஆர்டினரி பேக் வாங்குனீங்கன்னா 2 பேக் வாங்குறதுக்கு அந்த பிராண்டட் ஐட்டத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு பேக் வாங்கினா போதும்னா நீங்கள் பிராண்டட் ஐட்டம் போகிறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா 2 பேக் 300 வாங்கி 600 ஆகிறதுக்கு 500 பிராண்டட் இஸ் சூப்பருங்க. ஸோ இது லைஃப் டைம் கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணிட்டு உங்கள் ட்ரேவை நப்புங்க. உங்களோட கார்ட் ஃபில் ஆகட்டும். ஸ்பெண்ட் மோர். தேங்க்யூ.